ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ரேட்டு விற்கிற விலைக்கு தகுந்த மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன்ஸாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பாவாலி இயரிங்ஸு, அட்டாச்மெண்ட்ஸு இதெல்லாம் ஒரு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 கிராம் வரைக்கும் மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸும் 1 or 2 வந்து 12 கிராமுக்கும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வெயிட்டு வேஸ்டேஜ் எல்லாமே வீடியோலேயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து 2 கிராமுக்கு இயரிங் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். நம்ம அந்த காலத்தில் 1 2 3 தோடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயே வந்து உங்களுக்கு பேர்ல்ஸ் வச்சா மாதிரி ஒரு கலரான ஸ்டோன்ஸ், இந்த டைட்டானிக் ஸ்டோன்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஸ்டட்டு மட்டும் இருந்ததுன்னா போதும், இந்த அட்டாச்மெண்ட்ஸை நீங்கள் வந்து அதில் போட்டு காதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 1 கிராமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்லில் வந்து ஸ்பைரல் டிசைன்லாம் கொடுத்தா மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டோன் வேணுனாலும் ஸ்டோன்லேயும் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு காமன் இயரிங்ஸு நீங்கள் அந்த ஸ்டட்டு வந்து பார்த்து வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இயரிங் அட்டாச்மெண்ட்ஸு ஒரு 3-4 வாங்கி வச்சுருந்து அதில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கோல்டு விற்கிற விலைக்கு விதவிதமாக போடணுமா அப்படின்னாக்கா அது வந்து எல்லாராலையும் முடியாதுல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஒரு மெயின் ஸ்டட்டையும் அதுக்கு பாட்டமில் வந்து இந்த மாதிரி இயரிங் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சு டெய்லி யூஸ்க்கு, இப்போ வந்து மாதத்துக்கு ஒரு தடவை சில பேருக்கு தோடு மாத்திர பழக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க, நிறைய அழகழகாக தோடு போடணும்னு ஆசை இருக்கிறவங்களாம் நான் காமிச்சா மாதிரி அந்த ஒரு பால் டைப்பில் வந்து இருக்குது. இல்லைனா இந்த ஹாஃப் ஜிமிக்கி, பாம்பே டைப்பு, கல்கட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாடல்லையுமே இந்த இயரிங் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹாஃப் ஜிமிக்கி மாதிரி வந்து வரும். 1.5 கிராம், 2 கிராம், 3 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது. இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 12%, 16% அந்த மாதிரி வந்து வருது. ஏன்னா எப்போதுமே சின்ன ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் ஓரளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் பெருசாக வாங்குறப்ப வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாடலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 14%, அதுவும் நம்ம மற்ற ஷாப்லலாம் போகிறப்ப நான் பார்த்தது இயரிங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கும். பட் எலைட்டில் உங்களுக்கு 14%லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் டைப் வேணும், எனக்கு சைடு இயரிங்ஸ் போடணும் அப்படின்னா அதுலேயுமே வந்து 2 கிராம், 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலெக்ஷன் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் மெயின் ரிங்காகவுமே வந்து போட்டு விடலாம். ஸோ இது வந்து 1.9 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. ஒரு 12% வேஸ்டேஜ் அந்த மாதிரி வந்து இருக்குது. இதெல்லாம் பெரியவங்களே சின்ன சின்ன தோடு போட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 2 கிராம், 2.5 கிராமுக்கெல்லாம் வந்து போடலாம். இந்த மாதிரி ரிங் பேட்டர்ன்லேயும் இருக்குது. உங்களுக்கு இது இல்லாமல் ஒரு மாதிரி பேக் சைடு ஹூக் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பேட்டர்னுமே இருக்குது. நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிக்குமோ அது எல்லாத்துலேயுமே காமன் டிசைன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கிராம், இந்த லாக் டைப் பேக் சைடு வந்து ஒரு லாக் டைப் மாதிரி வரும்னு சொன்னால அதெல்லாம் வந்து ஒரு 1.25 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. 14% வந்து வேஸ்டேஜ் வருது. இந்த பாவாலி டைப்லேயே ஸ்க்ரூ வச்சா மாதிரியுமே நம்ம ரெகுலர் தோடுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பு வேணும் அப்படின்னா அதுலேயுமே இருக்குது. லாக் டைப் வேணுன்னா அதுலேயுமே இருக்குது. இல்லை வந்து எனக்கு ஜஸ்ட் ரிங்கு மாதிரியே வேணும் அப்படின்னா அதுலேயுமே இதே பீட் கலெக்ஷனில் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து 14% வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வருது. இதிலே பெருசாக சில பேர் போடுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து 1 சவரன் அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் இது வந்து லாக் டைப்பில் உங்களுக்கு ஒரு ஜே தோடு அப்படின்னு சொல்லுவாங்க, எல் தோடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க, யூ தோடு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது இதுக்கு. ஸோ அதில் உங்களுக்கு பிளெயினாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, அதில் ஒரு ஜிமிக்கி தொங்குற மாதிரியும் செயின்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்குற மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 4 கிராம் வந்து உங்களுக்கு வருது. வேஸ்டேஜ் வந்து 12% அந்த மாதிரி வந்து வருது. இதே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த யூ டைப் மட்டும் இல்லாமல் ஒரு பென்டகன் ஷேப்பில், அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷேப்ஸ்லேயுமே விதவிதமாக வந்து கிடைக்கிது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, கொஞ்சம் ஃபேன்சியாகவுமே வந்து இருந்தது. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுறதுக்கு இந்த பாவாலி டைப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்னொன்று இந்த காதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் ஆகாது. சில பேர் ரிங் போட்டே பழகியிருப்பாங்க. பட் ரிங் போடுறப்போ நம்மளோட முகம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே ஒரு ஸ்டட்டு போட்டோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எனக்கு ரிங்கு போட்டால் வெறிச்சின்னு இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஸ்டட்டு மாதிரியும் இருக்கும், அதுக்கு ட்ராப்ஸ் வந்து கொடுக்குற மாதிரியுமே இருக்கும். ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு போட்டுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இதெல்லாம் 3 கிராமில் அப்படியே ஜிம்மிக்கு அட்டாச் பண்ணி வந்து வருது. நெக்ஸ்ட் அதிலே லாங் செயின்ஸ் வந்து வேணும், லாங்காக அடுக்கடுக்காக ஜிமிக்கி வேணும் அப்படின்னா அதுவுமே கலெக்ஷன் இருக்குது. அடுத்து இயரிங் அட்டாச்மெண்ட்டில் அவங்களுக்கு குட்டி குட்டி ஜிமிக்கி, குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு காது குத்துறதுக்கெல்லாம் தோடு வந்து வாங்கி தோடை மட்டும் இந்த ஸ்டட்டை மட்டும் வச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த தோடை போடவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குட்டி குட்டியான ஜிமிக்கி, ப்ளஸ் வந்து 1 கிராமில் இருக்கிற நிறைய ரிங்கு, அதுக்கு வந்து சின்ன ட்ராப்ஸு, ஹேங்கிங்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லைட் வெயிட்டில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் காமிச்சது வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரேஸ் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கே நேரில் போகிறப்ப இன்னுமே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா சரவணா ஸ்டோர் எலைட் குரோம்பேட் தாம்பரமில் இருக்குது. ஸோ அங்கே எடுத்த வீடியோ தான். கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் அங்கே ஆன்லைன் கால் ஃபெசிலிட்டியுமே வந்து இருக்குது, அதுக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் எந்த ஒரு ஹேங்கிங்ஸும் இல்லாமல் ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் போட்டிருந்த ஒரு இயரிங் கூட சில பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ரிங் வந்து போட்டிருப்பேன் பாருங்கள், நான் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தேன். 3 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ரிங்கு ஒரு 3 கிராம் 4 கிராம் 5 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கொஞ்சம் பெருசாகவும் ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷனு. இதெல்லாம் 3 கிராம்க்கே பார்வையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 12% வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வருது. அதிலே ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரி அதில் கூட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன், இதிலே வந்து ஜிமிக்கி தொங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன். அந்த ரிங்லேயே டிசைன் வந்த மாதிரி, அந்த ரிங்லேயே வந்து பிளைன் இருக்கிற மாதிரி, ஜஸ்ட் ஒரு கம்பியில் அடுக்கடுக்க அந்த ராஜ்கோட் பால்ஸ் கனெக்ட் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஜால்ரா கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5.25 நியர்பை 6 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பார்வையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சரவணா எலைட்லேருந்து என்னெல்லாம் வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.